பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் இருக்க விவசாயிகளோட நிலமெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்போ நம்ம தமிழ்நாட்டில் விவசாயம் நிறைய மாறி இருக்கு. ஆனால் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் அது ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் பிரிட்டிஷ் எம்பையருக்கே ரொம்ப முக்கியமானது என்னென்னா டேக்ஸு. அதனால தான் விவசாயிகள் உழைச்ச நிலத்துக்கு அதிக வரி கட்டணம் ஃபிக்ஸ் பண்ணாங்க. அந்த சிஸ்டம்க்கு பேர் தான் ஜமீன்தாரி சிஸ்டம்னு சொன்னாங்க. அதில் அதிகமாக நிலம் வச்சுருக்கவங்கள ஜமீன்தார்ஸ்னு அழைச்சாங்க. அவங்க தான் பிரிட்டிஷ்க்கு டேக்ஸ் கொடுப்பாங்க. விவசாயிகள் இடத்துலேருந்து டேக்ஸை கலெக்ட் பண்ணி பிரிட்டிஷ்கிட்ட கொடுப்பாங்க. அதனால தான் விவசாயிகள் அதிகமாக கடனில் விழுந்தாங்க. பல இடத்துல நிலமும் இழந்தாங்க. அதுதான் அந்த காலத்தில் பட்னி பஞ்சம் அந்த மாதிரியான நில வரத்துக்கு காரணமாகவும் இருந்துச்சு. ஆனால் அதே நேரத்தில் பிரிட்டிஷ் சில இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸையும் பண்ணாங்க. மேட்டூர் டேமு, கல்லணை ரிப்பேர் பண்ணது, கேனல் சிஸ்டம், இந்த மாதிரி நிறைய வளர்ச்சிகள் பண்ணியிருக்காங்க. அந்த வாட்டர் ப்ராஜெக்ட்ஸ் தமிழ்நாட்டோட அக்ரிகல்ச்சருக்கு பேஸாக மாறுச்சு. பின்னால் தான் ஃப்ரீடம் மூவ்மெண்ட்டில் விவசாயிகள் பெரிய பங்கு எடுத்தாங்க. உழைப்பவனே உலகின் தலைவன்னு அந்த நேரத்தில் தான் சொல்ல ஆரம்பித்தாங்க. சுருக்கமாக சொன்னால் பிரிட்டிஷ் ரூல் விவசாயியை வறுமையாக்குச்சு. ஆனால் அவனோட உழைப்பே தமிழ்நாட்டின் உயிராக இருந்துச்சு.